காமராஜர் அவர்களின் நெருங்கிய நண்பராகவும் நெசவாளர்களின் காவலனாகவும் கைத்தறி காவலர் செங்குந்த செம்மல் நேர்மையான அரசியல்வாதி சுதந்திர போராட்ட வீரராகவும் காமராஜருக்கு ஆதரவாக முதலில் குரல் எழுப்பியவர். நெசவாளர்களின் காவலனாகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் காமராஜர் அவர்களின் நெருங்கிய நண்பராகவும் காமராஜருக்கு ஆதரவாக முதலில் குரல் எழுப்பியவர் சேலம் மாரியப்ப முதலியார். 1920ஆம் ஆண்டு சேலம் அம்மாப்பேட்டை திரு ஆறுமுக முதலியார் ரத்தனம்மாள் அவர்களுக்கு ஒரு கைத்தறி ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் மாரியப்ப முதலியார் அவர்கள். பள்ளி பருவத்திலிருந்தே தேசப்பற்றும் தேச மக்களையும் காப்பாற்ற சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். திரு மாணிக்க முதலியார், திரு மாரியப்ப முதலியார், தியாகி அருணாச்சலம் முதலியார், திரு பழனியாண்டி முதலியார், எஸ் சண்முக முதலியார், பெருமாள் முதலியார் போன்ற சமூக பெரியோர்களான தியாக செம்மல்களின் ஆசியோடு ஆதரவோடும் சேலம் அம்மாப்பேட்டையில் செங்குந்தர் மேட்டு தெருவில் மகாத்மா காந்திஜி தேசிய வாலிபர் சங்கத்தை இவர்தான் அமைத்தார். சுதந்திர போராட்ட காலத்தில் தனிநபர் சத்தியாகிரகம் செய்ய காந்திஜியுடைய அனுமதி பெற்றுத்தான் செய்ய வேண்டும் என்ற விதி இருந்தது. அப்போது மாரியப்ப முதலியார் அவர்கள் காந்திஜிக்கு கடிதம் எழுதி அனுமதி பெற்று சத்தியாகிரக போராட்டத்தை செய்தார். சத்தியாகிரக போராட்டம், வெள்ளையனே வெளியேறு, இந்தியனே அஞ்சாதே என்ற பல போராட்டத்தில் பங்கு பெற்று கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையும் பெற்றார். 1946ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரால் ஒரு அணி உருவாச்சு காங்கிரஸில். அப்போ பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் முதல் குரல் கொடுத்தவர் யாருன்னா திரு மாரியப்ப முதலியார், மாரியப்ப முதலியார் அவர்கள். அந்த ஆண்டு காங்கிரஸ் மகாசபை தேர்தல் வந்தபோது சேலத்தில் காமராஜ் அணி சார்பாக நின்று இவர் வெற்றி பெற்றார். 1957ஆம் ஆண்டு சேலம் 1 தொகுதியில் இருந்து இந்திய தேசிய காங்கிரஸோட வேட்பாளராக தமிழக சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சேலம் 1 தொகுதி தற்போது 2ஆக பிரிக்கப்பட்டு சேலம் தெற்கு, சேலம் வடக்கு என்று இப்போ இருக்குது. அதேபோல் சேலம் அம்மாப்பேட்டை நகர கூட்டுறவு வங்கி இவரால் தான் நிறுவப்பட்டது. அதேபோல் சேலம் கூட்டுறவு நூற்பாலையை நிறுவனது இவர் தான். காந்தியடிகள் மற்றும் காமராஜருடன் சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டார். 1952லேருந்து 71 வரை சேலம் அம்மாப்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக இவர் இருந்தார். இந்த கூட்டுறவு சங்கம் தமிழ்நாட்டில் மிக பழமையானது, மிக பெரிய சங்கம். இவர் இந்த சங்கத்தை தலைவராக இருந்த காலத்தில் தான் ஆயிரக்கணக்கான கைத்தறி நெசவாளரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரும்பாடுபட்டார். கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா கைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த இப்பகுதியில் கல்வி கற்காதல் ஏராளமான இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு இவர் என்ன பண்ணால் இரவு பள்ளியை துவங்குறார். அந்த இரவு பள்ளியில் சுமார் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்டவர்கள் இரவு பள்ளியில் பயின்று பலனடைஞ்சாங்க. 1936ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ராஜாஜி அவர்கள் தலைமையில் அமைந்த காங்கிரஸ் மந்திரி சபையில் மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வந்த போது பார்த்திங்கன்னா இந்த சிறுவயதிலேயே தெருவாக மதுவிலக்கை அமல்படுத்த பிரச்சாரத்தை செஞ்சவர் தான் அந்த மாரியப்ப முதலியார் அவர்கள். 1938ஆம் ஆண்டு கைத்தறி நெசவாளருக்கு ஒரு மிகவும் சோதனையான காலம். அந்த நேரத்தில் பார்த்தா குடியாத்தம் திரு அருணாச்சலம் முதலியார் அவர்கள் அவரோட சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா சேலம் அம்மாப்பேட்டையில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் என்று அப்படிங்கிற அந்த சங்கத்தை அமைக்கிறார். அது நெசவாளருக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. இந்த குடியாத்தம் அருணாச்சலம் முதலியார் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா அவர் நினைவுக்காக சொல்கிறேன், நம்ம காமராஜர் அவர்கள் முதலமைச்சராகிறதுக்காக தந்த குடியாத்தம் தொகுதியை அவர் ராஜினாமா பண்ணி காமராஜர் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக்கினாங்க. அந்த பின்னர் பார்த்திங்கன்னா 1952 அம்மாப்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ மாரியப்ப முதலியார் அவர்கள் அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 350 உறுப்பினர் இருந்தாங்க. அந்த நெசவாளர்களை கூட்டுறவு அமைப்புக்குள் கொண்டு அவர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பை கிடைக்க பெரும் முயற்சி எடுத்தார். இதில் ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் உறுப்பினராக ஆக்கி வேலையும் கொடுத்தார். அதேபோல் பார்த்திங்கன்னா அந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் பங்கு செலுத்தி உறுப்பினராக சேர முடியாத ஏழை நெசவாளர்களுக்கு பார்த்திங்கன்னா 4 அணா மட்டும் 4 அணா மட்டும், அப்போ 4 அணா பழைய 4 அணா செலுத்தி மட்டும் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு அவங்களுக்கு தறியும் கொடுத்து உதவினார். இவர் சங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பார்த்திங்கன்னா சங்கத்துக்கு சொந்தமாக ஒரு கட்டடம் கட்டினார். இப்போ அந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு பார்த்திங்கன்னா துணிக்கு சாயம் ஏற்றத்துக்கு ஒரு சாய ஆலையை நிறுவனம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு சொந்தமாக ஒரு கட்டடம் வாங்கி அந்த சாய ஆலையை நிறுவினார். அந்த கட்டடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாரியப்பன் நிலையம் அப்படிங்கிற பேரில்
உறுப்பினர்களை வந்து வரவு செலவு, அந்த வரவு செலவுனா அந்த அந்த இடத்துல அந்த பில்டிங்கில் வந்து நூல் கைத்தறி நெசவுக்கான நூல் வாங்குறது, கூலி வாங்குறது, அந்த துணியை கொண்டு வந்து ஒப்படைக்கிறது, இது மாதிரி வந்து செய்யக்கூடிய இடமாக வந்து இப்போ அங்கே தங்க செங்கோடம் முதலி தெருவில் வந்து இன்னும் உள்ளது. 1963 சங்கத்தின் சாதாரண சாயாலையை நவீன சாலையாக்கி காலனியில் பெரிய கட்டிடம் கட்டி அதற்கு மாட்டினார். அதுபோல் பார்த்திங்கன்னா 1961 சேலம் அம்மாப்பேட்டையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்போ அன்றைக்கு வந்து 25,000 கதிர்கள், அதாவது ஸ்பிண்டில் 25,000 ஸ்பிண்டில் கொண்ட ஒரு கூட்டுறவு நூற்பாலை ஒன்றை அவர் ஏற்படுத்துகிறார். நெசவாளர் குடும்பங்களை சார்ந்தவர்களே அங்கே வேலைவாய்ப்பும் கொடுக்குறார். அது வந்து அந்த ஊருக்கே மிக பெருமை தேடி கொடுத்தது. மேலும் பார்த்திங்கன்னா சேலம் ஆத்தூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 25,000 ஸ்பிண்டில் கதிர்கள் கொண்ட ஒரு சேலம் டெக்ஸ்டைல் என்ற நூற்பாலையை வந்து அங்கே ஆரம்பிக்கிறார். சேலம் மாவட்டத்தில் நெசவாளர் அதிகம் வாழும் தாரமங்கலம் உள்ளிட்ட பல கிராமங்களில் நெசவாளர் கூட்டு சங்கங்களை நிறுவி நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயர மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தான் மாரிப் முதலியார் அவர்கள். நெசவாளரின் பிரதிநிதியாக பணியாற்றிய இவர் அகில இந்திய கைத்தறி வாரியத்தின் உறுப்பினராகவும் இருந்து பணியாற்றினார் சிறப்பாக. அதேபோல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா நெசவாளருக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் திட்டத்தை வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கீமை கொண்டு வந்தது யாருன்னா அது இவர் தான். அதை வந்து இந்திய அரசாங்கத்தில் போய் வாதாடி இந்த மாதிரி நெசவாளர் சமூகத்துக்கு வந்து அவருக்கு நெய்யக்கூடியவருக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை ஏற்படுத்தி அது முதல்ல வந்து சேலம் அம்மாப்பேட்டை நெசவாளர் சங்கத்துக்கு தான் கொண்டு வந்தார். இதன் மூலம் பார்த்திங்கன்னா 50,000க்கும் மேற்பட்ட நெசவாளர் சங்கங்கள் இணைந்து இதில் வந்து பயன்பற்றாங்க. அது வந்து ஆலமரமாக வந்து வளர்ந்து நின்னது. அதே மாதிரி சங்கத்தில் அவ்வப்போது ஏற்படும் செலவினங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கும் உதவியாக இருக்கணும்னு பொருட்டு அம்மாப்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அர்பன் கூட்டுறவு வங்கி அப்படிங்கிற ஒரு பேங்க்கை வந்து நிறுவுறார். அதில் வந்து இவரே பொறுப்பேற்று ரொம்ப திறமையாக செயல்படுறார். தான் மறையிற வரைக்கும் அவர் தான் அந்த அர்பன் பேங்க்கோட தலைவராகவே இருந்தார். அந்த பேங்க் இன்றைக்கி ஆழம்லாம் வளர்ந்து மிக செழிப்பாக இருக்குது. அதேபோல் பார்த்திங்கன்னா 1956 தமிழகத்தில் அப்போ முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வந்து என்ன பண்ணால் நெசவாளர் காலனிக்கு வந்து அடிக்கல் நாட்டுறார். 200க்கு மேற்பட்ட வீடுகளை வந்து கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கு சேலம் அம்மாப்பேட்டை காமராஜர் நகர் நெசவாளர் காலனின்னு பெயர் சூட்டி பெருந்தலைவர் காமராஜர்கள் தலைமையில் அன்னைக்கு இந்தியாவுடைய வர்த்தக தொழில் அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து திறப்புலா நடத்துகிறார். அதாவது அப்போ என்னென்னா ஜூலை 5 பார்த்திங்கன்னா காமராஜருடைய பிறந்தநாள் விழா எடுத்தார். ஜூலை 18 என்ன பண்ணுறாருன்னா ஒரு 26க்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு உணவளிக்க வந்து மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்கிறார் விழா. அன்றைக்கி அந்த விழா ஏற்பாட்டுக்கு வந்து மத்தியானம் ஒரு 12 மணிக்கு உணவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு நம்ம செங்குந்த செம்மல் கைத்தறி காவலர் மாரிப் முதலியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பிரிஞ்சிடுது. அதை தெரிந்த சேலம் நகரம் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானது. நெசவாளருக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட சேலம் மாரிப் முதலியார் எம்எல்ஏ அவர்களுடைய மறைவை கேள்விப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாரசாரையாக வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினாங்க. இன்று நினைத்தாலும் அது வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களை கேட்டால் உள்ளம் வந்து இன்னும் உருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜரும் நெசவாளர்களின் குழந்தைகள் படிக்க பாலிடெக்னிக் கல்லூரி வேணும் அப்படிங்கிற சொல்லி அவர் கோரிக்கை வச்சுருந்தார். ஆனால் அவர் மறைஞ்சிட்டார். அப்போ அது நிறைவேறாமல் இருந்தது. அந்த இவருடைய பெருந்தகையின் கனவை நனவாக்க எங்கள் சேலத்தில் இருக்க சமூக பெரியவர்கள் பொன்விழா மாநாடு போன்ற நடைபெற போது செங்குந்தர் கல்வி நிறுவனம் அப்படிங்கிற பேரில் சேலத்தில் வந்து ஒரு தொழில் கல்லூரியை நிறுவி மிக சிறப்பாக நடத்தி வராங்க. அது பாராட்டுக்குரியதாக நடத்திட்டு வராங்க. அதே போல் வந்து என்னென்னா சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் இவருக்கு வந்து சிலையும் மணிமண்டபமும் உள்ளது. சேலத்தில் பல அரசு கட்டிடங்களுக்கு மாரிப் முதலியார் எம்எல்ஏ அவருடைய பெயரில் இன்றைக்கும் கட்டடங்கள் இருக்குது, நிலையங்கள் இருக்குது. மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நெசவாளரின் வாழ்வாதாரத்துக்காகவும் வாழ்ந்து வந்த நேர்மையான அரசியல்வாதி சேலம் மாரிப் முதலியார் அவர்கள் என்பதால் ஒரு எம்எல்ஏக்கு மணிமண்டபத்தோட சிலை இருக்குது அப்படின்றனா அந்த சேலம் மாரிப் முதலியார் அவர்களுக்கு தான் அந்த பெருமை அவரை சேரும்.